தன்னுடைய 52 வயதில் இமயமலை சிகரமான எவரெஸ்ட் மீது ஏறி சாதனை புரிந்துள்ளார் மருத்துவர் பிரியா செல்வராஜ். சென்னை செய்தியாளர் மன்றத்தில் அவர் செய்தியாளர்களிடம் பேசிய நேரலை காட்சிகளை இப்போது கேட்போம். I am Dr. Priya Selvaraj, Director of GT Hospital, Chennai. இன்னும் கொஞ்சம் ஃபெமிலியாரிட்டி வேணும்னா டாக்டர் கமலா செல்வராஜ் ஸ்ரீ ஜெமினி கணேசனோட பேர். இப்போ நம்ம கேதர் பண்ணிட்டு கோர்ஸ் என்னோட மவுண்ட் எவரெஸ்ட் சப்மிட் பண்ணி நிறைய பேர் சப்மிட் பண்ணுறாங்க. நிறைய இந்தியன்ஸ் நம்ம மவுண்ட்ஸ் எவரெஸ்ட் நோக்கி போகிறோம். பட் இதில் என்ன வித்தியாசம், இது என்ன ஸ்பெஷல்னா அவங்களுக்கு ஓன் அச்சீவ்மெண்ட் அவங்க ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கலாம், அவங்க சிட்டியில் அவங்க ஃபஸ்ட்டு சப்மிட்டடாக இருக்கலாம், இல்லைனா ஏஜ் வைஸ் நம்ம பார்க்கும்போது 14 வயசு நிஷா என்னோட தான் இருந்தாங்க. ஸோ அதனால் அந்த விதத்தில் பார்க்கும்போது 50 வயசை தாண்டி ஒரு சப்மிட் இல்லை, பட் 2 சப்மிட் நம்ம 7 மாதம் உள்ளார நம்ம முடிச்சது தான் இதில் அச்சீவ்மெண்ட். ஃபஸ்ட்டு சப்மிட் வந்து மவுண்ட் மானஸ்லும் செப்டம்பர் 2025 நான் அச்சீவ் பண்ணது. அண்ட் இப்போ மவுண்ட் எவரெஸ்ட் May 27 10 AM சப்மிட் பண்ணேன். இதை வந்து நான் சில வார்த்தைகள் நான் யூஸ் பண்ண மாட்டேன். கான்குவெஸ்ட், கோல், இதெல்லாம் வந்து இதுக்கு ஈடுபாடு வராது. ஏன்னா நம்ம ஒரு மவுண்ட் 8000 மீட்டர் பீக் நம்ம கிளைம் பண்ணும்போது எனக்கு வந்து அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜர்னி, அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜர்னி. அது வந்து படிப்படியாக நான் அடி எடுத்து வச்சு அதுக்கு ட்ரைனிங் எடுத்து தான் அந்த லெவலுக்கு வர முடிஞ்சது. அண்ட் ஏஜ் பற்றி பேசும்போது ட்ரெக்கிங்கிற வார்த்தை என் வாழ்க்கையில் வந்ததே 48 வயசுல தான். ஸோ 2021 தான் நான் இந்த ஜேர்னியை ஆரம்பித்தேன். 2021 அந்த ஏஜ் ஆஃப் 48 ஆரம்பிச்சிட்டேன். இப்போ 52 இயர்ஸில் 2 8000 மீட்டர் பீக் முடிச்சிருக்கேன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் சப்போர்ட் சிஸ்டம் இல்லாமல் அதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிசிப்ளின், ட்ரைனிங், அதுக்கு உண்டான ஸ்கெடியூல், அண்ட் அதுக்கும் முன்னாடி எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட், ஒரு ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் எப்படி வந்து மவுண்டன்ஸை நோக்கி நம்ம போகிறோங்கிறது வந்து இட் வாஸ் அ பர்சனல் ரெஃப்யூஜ். ஐ டுக் ரெஃப்யூஜ் இந்த மவுண்டன்ஸ். தட் இஸ் நம்ம மவுண்டன்ஸ் கிட்ட ஒரு மென்டல் ஹெல்த், ஒரு எமோஷனல் ஹெல்த் கடைப்பிடிக்கிறதுக்கு நம்ம போகிறோம். And it happened in the post-COVID times, 2020, 2021. எனக்கு ரொம்ப கடினமான வருடங்கள். அதில் எங்கள் அப்பா நான் தொலைச்சேன் கோவிட்க்கு. அதுக்கப்புறம் சரி எதையாவது ஒரு டிசிப்ளின், ஒரு சேலஞ்ச் நம்ம எடுத்துக்கிட்டு ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்துக்கு நம்ம நோக்கி போகும்போது மவுண்டன்ஸ் தான் எனக்கு வழி காமிச்சது. ஸோ அப்படி ஆரம்பித்த ஒரு ஜேர்னி எப்படி இவ்வளோ தூரம் ப்ரோக்ரஸ் ஆச்சுன்னா, ஒரு வீக் நம்ம கிளைம் பண்ணிட்டு ஒரு மாற்றத்தோட, ஒரு மனநிலை மாற்றங்கள், நம்மளோட ஹேபிட்ஸ்ல மாற்றம், ஒரு மினிமலிஸ்டிக் லைஃப் ஸ்டைலை கரைப்பிடிச்சு போகும்போது இட் பிகம்ஸ் a spiritual journey. அண்ட் ஒரு வீக் முடிக்கும் போது அடுத்தது என்ன இன்னும் நம்மளை சேலஞ்ச் பண்ணி நம்ம போகணும்னு யோசிக்கும் போது டெக்னிக்கல் ட்ரைனிங் வர ஆரம்பிச்சது. ஸோ டெக்னிக்கல் ட்ரைனிங் வந்து 6000 to 7000 மீட்டர் பீக்ல தருவாங்க. ஸோ நான் போன கம்பெனி வந்து டெக்னிக்கல் ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் தான் 8000 மீட்டருக்கு குவாலிஃபை ஆகணும். பட் இதெல்லாம் முன்னாடி எப்படி ஒரு டாக்டருக்கு இது ஸ்கெடியூலில் போட்டு வேலையை விட்டுட்டு எப்படி ட்ரைனிங், உடல் பயிற்சி எப்படி எடுக்கணும்னா, என்டையர் ட்ரைனிங் போஸ்ட் மை கோச் டாக்டர் சுகப்பிரதீப் என்னோட உட்காந்துருக்காங்க. நான் பேசி முடிச்சதுக்கப்புறம், நான் வீடியோ காமிச்சதுக்கப்புறம் டாக்டர் சுகப்பிரதீப் வந்து எப்படி எனக்கு ஒரு 50 year oldக்கு ட்ரைனிங் கொடுத்து மவுண்ட் எவரெஸ்ட்டை கிளைம் பண்ண வச்சாங்கன்னு அவங்க ஒரு ப்ரீஃப் கொடுப்பாங்க. ஸோ இப்போ நான் ஒரு வீடியோ த்ரோ காமிக்கிறேன். அதில் உங்களுக்கு என்னெல்லாம் அந்த கிளைம்ல இன்வால்வ் ஆச்சு. ஒரு மவுண்ட் எவரெஸ்ட் போகிறோம், டாலஸ்ட் பீக் இந்த வேர்ல்டு. பட் அது தவிர 13 பீக்குங்க இருக்குது. அதில் இன்னும் ஒன்று நான் மனசுல முடிச்சிருக்கேன். அதெல்லாம் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஒரு கிளைம், அந்த ஹோல் ஆம்பியன்ஸ் எப்படி இருக்கும், அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும்ன்றத அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம்.
இருக்கும்